எதனால இந்த சுர்ஜித் வேண்டாங்கிற ஏதோ ஒரு காரணம் பொருளாதாரம் தேவைப்படுதுன்னு அந்த பொண்ணே சொல்லுதுல்ல. கவினுக்கு இன்னும் செட்டில் ஆகணும், 6 மாசம் காலவாசம் வேணும்னு சொல்லுதாங்கல்ல. கவினுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அது நமக்கு தெரியாது. கவினோட கேரக்டரே நீங்க வந்து இங்க அசஸ்மேட் அண்ணன் இந்த உடனே எங்க போறாங்க, அவன் 6 மாசம் கேட்டான், அப்போ ஒருவேளை கழட்டி விட பிளான் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? இறந்து போன பையனை இத்தனை தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களே, அவன் தப்பான பையன். ஒண்ணும் இல்ல சார், தப்பு தானே தம்பி. உனக்கு பிடிக்கலையா விட்டுருக்கணும்ப்பா. சாதி தான் தம்பி பிரச்சனையா இருந்திருக்கு. சுர்ஜித் கொஞ்சம் ஒரு மாதிரி சாதி அது வெறி அதிகமா தான் இருந்திருக்கு. ஒத்துக்கிறது என்ன சார் சுர்ஜித்தை வந்து மாவீரன் கமெண்ட் போட்டு கொண்டாடினதை நீங்க ஏற்கல. இப்ப பரிதாபங்கள் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? சுர்ஜித்தை மிளகாய் பொடி வீரன்னு சொல்றாங்க. கொலையை நியாயப்படுத்தி நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஒரு உயிர் போயிருக்கு. அத முதல்ல அப்படிதான் சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த பையன் வாழ்க்கையும் போயிடுச்சு அப்படின்னு அப்படி தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒத்து வரல, பொண்ணை கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அதை ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? யாருக்கும் குறைஞ்சவங்களும் இல்ல, எல்லாரும் சமம் தான். நீங்க சொல்றது 100% உண்மையாக உங்க மனசுல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா இந்த கவின்குமார் பிரச்சனைக்கு நீங்க இவ்வளவு தூரம் பேசிருக்க மாட்டீங்க. நான் என்ன பேசுறேனோ அதையே அப்படியே நீங்க பேசிருக்கீங்க. நீங்க அஜித்குமாருக்கு போறீங்க, 4 நாள் 5 நாள் அங்கேயே இருக்கிறீங்க. அமைச்சர் வந்தா இருக்கிறீங்க, அதிகாரிகள் வந்தா இருக்கிறீங்க, அந்த குடும்பத்தை வந்து கன்சோல் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய ஊருக்காரங்க தெருக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறீங்க. கவின்குமாருக்கு நீங்க போய் நிக்கல. நீங்க மத்தவங்களை வந்து செலக்டிவா இருக்காங்கன்னு சொல்றீங்க. பாரஞ்சித் செலக்டிவா இருக்கிறாரு, மாரி செல்வராஜ் செலக்டிவா இருக்காருன்னு கேள்வி கேட்கிறாரு. யாரு கேள்வி கேட்கிறாரு? அதே செலக்டிவா இருக்கிற ஹரிநாதன் கேட்கிறாரு. அது எப்படி சரியாகும்? மேல் மக்கள் கீழ் மக்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை மாத்தணுமா வேண்டாமா? அதை மாத்தணும் அப்படின்னா பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அது வேண்டான்னு சொல்லுங்க. எஸ்சிங்கிறது வேண்டான்னு சொல்லுங்க. கூடிய விரைவில் இந்த பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்கே தேவையில்லைன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை சென்னையிலே அறிவிக்கப்படும். வணக்கம் சார். வணக்கம் அண்ணன். கவின்குமாரோடைய ஆணவ படுகொலையொட்டி நிறைய பேசிட்டோம். நீங்களும் பேசியிருக்கீங்க, நானும் பேசிட்டே இருக்கிறோம். இதுக்கிடையில சொசைட்டி பாவங்கள்னு பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடும். அந்த வீடியோவை பலர் ஆதரிச்சும் சிலர் எதிர்த்து இருந்தாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் பார்த்தீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்க சரியான கருத்தை பேசியிருக்காங்கன்னு தோணுச்சா, இல்லை ஏதாவது குழப்பமா இருக்கிற மாதிரியோ, இல்லை அவங்க பண்ணது தப்புன்னு தோணுதா? யாரோ ஒருத்தங்க ஒரு டிக்டாக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஏதோ என்ன வேணாலும் பேசி போடுவாங்க, என்ன வேணாலும் எடுத்து போடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவாங்க. அது வேற. ஆனால் ஒரு ஊடக பொறுப்போட இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கோபி சுதாகர் அவங்களாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற வீடியோக்கள், ஒரு காமெடி நகைச்சுவையோடு அவங்க போடுறாங்க. ரைட், ஓகே. ஆனால் அவங்க இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த பரிதாபங்கள் வீடியோவில் இப்போ இந்த கவினோட படுகொலையை மையப்படுத்தி தான் அந்த கான்செப்டை அவங்க ரெடி பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரு சில ஜாதி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஜாதினே அதை சொல்ல முடியாது, பொத்தாம்பொதுவாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது இன்ன பர்பஸ்க்கு தான் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க கோபி சுதாகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று. சரி, இதை நீங்கள் பண்ணுறீங்க. ஏற்கனவே இந்த கவினோட படுகொலை வந்து ஒரு 2 குடும்பத்தோட பிரச்சனை. சுபாஷினிக்கும் கவினுக்கும் காதல். அந்த காதலை ஏற்றுக்க மறுத்த அண்ணன் அந்த கவினை வெட்டுறாப்புல. அவர் வெட்டினவரை காவல்துறை கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் ஒரு 2 குடும்ப பிரச்சனையை, ஒரு காதல் பிரச்சனையை அவங்களோட அரசியல் சுயலாபத்துக்காக இது வந்து 2 ஜாதி பிரச்சனை மாதிரியும், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிற மாதிரியும் சித்தரித்து எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பேசுபொருளாகவும் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படுகொலையை நிகழ்த்தின சுர்ஜித் இருக்காப்புல. சுர்ஜித்து அவர் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்காக ஒரு முடிவு எடுத்து அந்த வேலையை பண்ணுறாரு. அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வீடியோ பதிவு இருந்துச்சு. கோபி சுதாகர் எடுத்திருக்கக்கூடிய வீடியோ பதிவு இருந்துச்சு. அப்போ ஏற்கனவே என்னடா இது, எவனோ ஒருத்தன் பண்ணின தப்புக்கு நம்ம சமுதாயத்தை எல்லாம் அந்த ஜாதிக்காரங்க தப்பாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி வெந்து போயிருக்காங்க. அப்போ அந்த வெந்து போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வேல் பாய்ச்சுற மாதிரி இவருடைய அந்த வீடியோ இருந்தது தான் நிதர்சன உண்மை. சரி, இந்த பரிதாபங்கள்ங்கிற இதில் இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை மட்டும் இல்லாமல் இன்னும்
ஒரு சில சமுதாயம் சார்ந்து நடக்கக்கூடிய மாநாடு போடுவாங்க. மாநாடு போட்டாங்கன்னா போகிற வழியில் மளிகை கடையிலையும் ஹோட்டல்லையும் போயிட்டு ராபரி பண்ணுற மாதிரி பொருட்களை அத்துமீறி எடுப்பாங்க. அதுக்கு பணம் கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில ஜாதி தலைவர்கள் கட்சி மாநாடு போட்டால் கூட அந்த கடைகளே, அந்த மாநாடு போடக்கூடிய பகுதிகளில் கடையே போட மாட்டாங்க. அவ்வளோ விழிப்போட வியாபாரிகள் இருப்பாங்கங்கிற அதையும் சேர்த்து போட்டுக்கணும்ல. அப்போ நம்மளும் கோபி சுதாகருக்கு சல்யூட் பண்ணுவோம். அப்போ ஒருதலை பட்சமாக ஒரு பக்கம் கொந்தளிச்சு போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த காணொளி தேவையில்லைங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல தான் அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க வந்து ஒரு காணொலி பதிவிடுறாங்க. அதுல வந்து எந்த இடத்துலயும் இந்த ஜாதின்னு காட்டவே இல்லை. பொதுவா சொசைட்டில ஜாதி வெறி அதிகமாயிடுச்சுன்னா என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத இல்ல உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் இருப்பாரு, அவர் வந்து எல்லாத்தையும் வணக்கம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு காப்பு வச்சுக்கிட்டு இந்த பசங்களெல்லாம் தூண்டி விடுவாரு. அதுல வந்து ஒரு சின்ன பையன் வந்து அக்கா வந்து வேற சமுதாயத்து பையனை லவ் பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை வந்து அந்த கேரக்டர் தான் தூண்டி விடுவாப்ல. சரி, இப்படிலாம் வந்து உங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவ்வளவுதான், உன்னை பார்த்து மற்ற பசங்க கெட்டு போயிடுவானுங்க, நம்ம ஜாதியில வந்து உன்னை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுவாரு. இதெல்லாம் நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க, பொதுவா காட்டுறாங்க. பொதுவா எல்லா ஜாதியிலையும் ஜாதி வெறின்னு இருப்பாரு. அது நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியும். அப்ப பொதுவா ஜாதி வெறி கூடாது, நீ எந்த ஜாதியில வேணாலும் இரு, ஒரு கொலை கூடாது, இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற விதமா கார்ல வந்து மேலே ஏறி இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஆட்டிக்கிட்டு இப்படி போகக்கூடாது இப்படிங்கிறதான் காட்டுறாங்க. இதுல என்ன தப்பா தெரியுது? இல்லை, இப்போ இதுல இந்த கொலை கூடாதுங்கிறத காமிக்கக்கூடிய அவங்க எதனால அந்த கொலை நிகழ்த்தப்படுது, அதை இன்னொரு தரப்புல இந்த பெண் பிள்ளைகளை ஒரு சிலவன் காதல் வயப்படுத்தி காதலுங்கிற பேர்ல ஏமாத்தி அந்த பிள்ளைய 3 மாசமோ 6 மாசமோ கர்ப்பமாக்கி விட்டுட்டு பழையபடி அந்த குடும்பத்துக்கு திருப்பணி போட்டுட்டு அதே மாதிரி அதே காதலன் அதே பெண்ணு வீட்டில் பணம் வாங்குற அந்த மாதிரி எதையும் சேர்த்தே போட்டிருந்தாருன்னு வைங்க, நல்லா இருந்திருக்கும். ஓகே, கண்டிப்பா போடணும், அதுவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா நீங்க பல ஆண்டு காலமே இப்ப நீங்க உங்களை போன்றவர்கள் இதை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப என்கிட்ட வந்து ஒரு டேட்டா ஒண்ணு இருக்கு, கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்குது, எத்தனை சாதிய தீண்டாமை நடந்திருக்கு, எத்தனை அடிதடி கொலை வெட்டுக்குத்து கை கால் வந்து வெட்டுறது, இதெல்லாம் சாதியின் பேரால் நடந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இல்லனாலும் உடனே ஒரு டேட்டா கொடுத்துடலாம். வெரி குட். உங்ககிட்ட நீங்க சொல்ற மாதிரி டேட்டா எத்தனை இருக்கு, எத்தனை ஆர்டிஇல போட்டு வாங்கியிருக்கீங்க? இந்த கவினோட படுகொலை நடந்த உடனே எங்க தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞனை மாற்று சமுதாயத்தை சார்ந்தவன் காதலுக்கு மறுத்ததுனால இது வெட்டிட்டாப்லன்னு உடனே கொந்தளிக்கிறாங்க. அது வந்து பொதுவா எந்த சமுதாயமா இருந்தாலும் அந்த குழந்தைய பெற்ற பெற்றோர்கள் கொந்தளிப்பாங்க, அவங்களோட உறவினர்கள் எல்லாரும் கொந்தளிக்க தான் செய்வாங்க. இந்த கொந்தளிப்பு ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இதே தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதல் வயப்படுத்துறாப்புல, அந்த பெண்ணு வீட்டில் போய் முறையா பெண்ணு கேட்குறாப்புல. ஆனால் அந்த பெண்ணோட வீட்டிலே சூசைட் பண்ணிக்கிட்டாப்புலன்னு சொல்லப்படுது, அந்த பெண் வீட்டாரால் கொலை செய்யப்பட்டாருங்கிறதும் சொல்லப்படுது. அது காவல்துறை அந்த விசாரணைக்கு விசாரிக்கட்டும். அப்போ கவினுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பொங்கி வரக்கூடிய இந்த போராளி கூட்டங்கள் அதே தலித் சமுதாயத்தில் உள்ள ஒரு இளைஞன் தானே, அவனுக்கு ஓடுறதும் அதே ரத்தம் தானே, தலித் ரத்தம் தானே. ஏன் அவனுக்கு இந்த ஊடக வெளிச்சத்தை கொடுக்கல? ஏன் அவனுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் போன்ற ஆட்கள், மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி போன்ற ஆட்கள், மரியாதைக்குரிய இயக்குனர் ப. ரஞ்சித், மரியாதைக்குரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் போன்றவரெல்லாம் ஏன் அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கல? அதுக்கும் கேள்வி கேட்கணும், நம்ம கேள்வி கேட்கணும்னு கேட்கிறோம். இப்ப அதே கேள்வி உங்க பக்கமும் வரும். நீங்க அஜித்குமாருக்கு போறீங்க, 4 நாள் 5 நாள் அங்கேயே இருக்கிறீங்க, அமைச்சர் வந்தா இருக்கிறீங்க, அதிகாரிகள் வந்தா இருக்கிறீங்க, அந்த குடும்பத்தை வந்து கன்சோல் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய ஊருக்காரங்க தெருக்காரங்க எல்லார்கிட்டையும் பேசுறீங்க. கவின்குமாருக்கு நீங்க ஏன் போய் நிக்கல? அவங்க செய்யறது தப்புன்னா நீங்க செய்யறதும் தப்பு. அப்படி இல்லைன்னு, அதாவது பொதுவா எல்லாரும் சரி. அப்ப வெளிப்படையா சொல்லிடலாம்ல, அஜித்குமார் என் ஜாதி, நான் போய் நின்னேன், கவின்குமார் என் ஜாதி, நான் வர மாட்டேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது பொதுவா எல்லாரும் சொல்லிடுவாங்க ஜாதி எல்லாம் கிடையாது இந்த காலத்துல, அதுவும் 2025 டிஜிட்டல் யுகத்துல வந்து இல்ல, அப்ப யாராவது பாதிக்கப்பட்டா கூட ஜாதி பார்த்தா போய் நிப்பீங்களா? ஏன் ஜாதி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி அப்படின்னா, ஒரு துர்மரணம் நடக்கும்போது, ஏதோ ஒரு நிலச்சரிவு, ஒரு அபாயத்துல இறப்பு, அதுக்கு போய் அறிநடர் வந்து எந்த சமூகத்துக்கும் போய் ஒரு உதவி செஞ்சிடலாம். ஆனா ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப ஒரு படுகொலை நிகழ்த்தப்படும் போது அந்த படுகொலை ரிலேட்டடா ஒரு மாற்று சமுதாயம் என்ன வந்து
ஒரு கட்சி லீடரெல்லாம் வந்து அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த யாரும் பார்க்க மாட்டாங்க, சாதியாதான் நான் பாக்குறாங்க, வந்து ஒரு ஜாதியாத்தான் பார்ப்பாங்க. நம்மளும் அதைத்தான் நானும் அதைத்தான் விரும்புறேன், நான் அதைத்தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செயல்பாடு, என்னோட செயல்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அந்த களத்துல போகும்போது காவல்துறையை முதல்ல அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல நான் போனேன், அனுமதிக்கல, திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா அது 100% கரெக்ட். அப்படி இல்ல, நீங்களா ஒரு அப்படி இல்ல. இப்ப நீங்க தேவர் சமுதாயமா இல்ல நான் சொல்றேன், அப்படி நீங்க இல்ல, தேவர் சமுதாயமா இருந்தா பரவாயில்ல, நீங்க எடுத்த உடனே அப்படி சொல்லலாம். இப்ப நீங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், நீங்க போகும்போது இப்போ ஒரு வருத்தத்துல இருக்கிற ஒரு குடும்பம் எதிரியே வந்தாலும் நமக்கு ஆறுதலா நிக்க வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு உடனே கை கொடுத்து பாப்பா என்னப்பான்னு கேட்பாங்க. நீங்க போயிருந்தா உங்களுக்கு அந்த மரியாதை எல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க மத்தவங்களை வந்து செலக்டிவா இருக்காங்கன்னு சொல்றீங்க. பாரஞ்சி செலக்டிவா இருக்கிறாரு, மாரி செல்வராஜ் செலக்டிவா இருக்காருன்னு கேள்வி கேட்கிறாரு. யாரு கேள்வி கேட்கிறாரு? அதே செலக்டிவா இருக்கிற ஹரிநாடர் கேட்கிறாரு. அது எப்படி சரியாகும்? அதுதான். அதாவது இப்ப இதே தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் இதுக்கு முன்னாடி பழைய காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாம எல்லாரும் அந்யோன்யமா இருந்து சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டா ஹரிநாடார் போறதுல பிரச்சனை இல்லை. எங்க நாடார் சமுதாயத்துல எத்தனையோ வியாபாரி அமைப்பு இருக்கு, எவ்வளவோ அமைப்புகள் இருக்கு, அவங்களாம் போகத்தான் செஞ்சிருக்காங்க, கவினோட படுகொலைக்கு எல்லாம் போயிருக்காங்க. ஆனா ஹரிநாடார் போகும்போது அங்க ஏன் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, தலித் சமுதாயத்தினால ஏன் நாடார் சமுதாயம் பாதிக்கப்படும் போது, ஏன் சமுதாயத்துல ஒரு இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது, அல்லது ஏன் சமுதாயத்துல ஒரு பெண் பிள்ளை வெட்டி படுகொலை செய்யும் போது நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பேன், அவங்க சமுதாயத்துக்கு எதிராக நான் பேசியிருப்பேன், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல அவங்க நம்மளை வேற ஒரு ஜாதி ரீதியாக தான் பார்ப்பாங்க, ஏதோ ஒரு துக்க விசாரிக்க வந்திருக்குங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தொடர்ச்சியா இந்த கொலையை வந்து இது 2 குடும்பத்துக்கும் உள்ள பிரச்சனை, இது காதலால ஆன கொலை அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க இது வந்து ஒரு சாதியானவ கொலையா தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா நீங்களும் வேற எங்கேயோ இருந்து வரல, நானும் வேற எங்கேயும் இருந்து வரல, 2 பேரும் தமிழ்நாட்டுல இருக்கிறோம். கண்டிப்பா நீங்க ஒரு ஊர்ல பிறந்து வளர்ங்குறீங்க, நானும் ஒரு ஊர்ல பிறந்து வளர்றேன். நமக்கு இங்க ஜாதி எப்படி இருக்குன்னு தெரியும், எந்தெந்த ஜாதியே எனக்கு கீழங்கிற மைண்ட் செட்டோட இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 2 பேரும் வெவ்வேறு ஜாதி, நெல்லையில அங்க பதட்டமா எப்படி இருக்குன்னு தெரியும், எந்த ஜாதிக்கு மோதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அப்படி ஒரு கொலை நடக்கும் பொழுது இது கண்டிப்பாக ஜாதியா ஆணவ கொலையாகத்தான் இருக்கும். அத நீங்க அப்படியே 100% மறுக்கிறீங்களே. நீ கவினுக்கு இவ்வளவு ஆர்ப்பரிக்கிறீங்கல்ல, இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல, நீதி வேணுங்கிறீங்க. அந்த நீதி வேணுங்கிறதுல ஹரிநாடாரும் உடன்படுறேன். ஆனா எந்த தப்பும் பண்ணாத அந்த அப்பாவையும் அடிச்சு உள்ள விடுங்க, ஜெயில விடுங்கிறீங்க. கொலை பண்ணது சுர்ஜித்தை சிறைக்கு அனுப்ப சொன்னா பரவாயில்ல, நீதி வேணும்னு கேட்கறது நியாயம், அவனை தூக்கில போட சொல்லுங்க, தப்பு இல்லை. இந்த கொலைக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணுங்க அப்படி சொன்னா வேற. ஆனா அந்த அப்பா அம்மாவை கைது பண்ணுங்க, இது எந்த விதத்துல நியாயம்? அவங்க சொன்னதுனால உடனே போலீஸ் வந்து அப்பாவை கைது பண்ணிட்டாங்க. உண்மை அதுதானே. மகனை பறி கொடுத்த தந்தை, சரி சரிங்களா, அந்த துக்கத்துல அவர் வந்து தன்னை அறியாம சில வார்த்தைகள் சொல்லலாம். அவரு சொல்ல அதையே புடிச்சுக்கிட்டு அவரு சொல்லட்டுங்க, அவரு சொல்லட்டும், அவருக்கு உரிமை இருக்கு. கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரும் இல்ல, இப்போ அவங்களுக்கு இத்தனை வருஷமா அவங்க மகனுடைய காதல் முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சிருக்கும்ல, ஒருவேளை அவங்க அம்மா அதே அந்த சாதி வெறி குரூர புத்தியோட இருந்திருக்கலாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க சொல்றாங்க. இல்லைண்ணா, அதாவது அதே பார்வை அவங்களோட அப்பா சொல்றாங்கிறீங்க. இந்த பக்கம் சுபாஷினி, எங்க அப்பா அம்மாட்ட நான் காதலை சொல்லல, எங்க தம்பிக்கு தெரியும், ஏன்னா கவின் தான் வந்து கொஞ்சம் கால அவகாசம் கேட்டாருன்னு சொல்றாரு. சுபாஷினி வந்து அவங்க தாய் தந்தையை காப்பாத்துறதுக்காக கூட அப்படி பேசியிருக்கலாம்ல. அப்படி கிடையாது. இந்த இடத்துல இல்ல ஒருவேளை சுபாஷினி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை போட்டிருந்தா சுபாஷினி இந்த கொலை வழக்குல சேர்க்கப்பட்டு சிறைக்கு போயிருப்பாங்க. போலீஸ் ஒன்று சும்மா விடாது. சுபாஷினியை காப்பாற்றணும், சுபாஷினியோட அப்பா அம்மாவை காப்பாற்றணும்லாம் எந்த போலீஸுக்கும் தலையெழுத்து கிடையாது. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணவனை அடிச்சு உள்ள போட வேண்டியது. அதான் கரெக்டா வந்துட்டீங்க. அதனாலதான் கரெக்டா சுர்ஜித்தோட அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி. இல்ல அங்கதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி அம்மாவையும் சொன்னாங்கல்ல, அம்மாவையும் சொல்லல, என்ன சொல்லிருக்கணும், விசாரிச்சு கைது பண்ணுங்கன்னு சொல்லலாமே. அந்த அதிகாரிங்க நம்ம பாக்குறோம், அந்த காணொலியை பாருங்க, யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதாவது எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுமே அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை படுத்தக்கூடாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கட்டும். இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளையை பத்திட்டாங்க, அந்த பெண் பிள்ளை காதல் வயப்பட்டுருச்சு, அதனால ஒரு அப்பா எந்த தப்பும் பண்ணல, ஒரு காவல்துறை அதிகாரி, அவரை நீங்க சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, கோர்ட்ல அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து பின்னாடிங்க. இன்னைக்கு அவரோட குடும்ப கௌரவம் போயிருச்சுல்ல, மரியாதை போயிருச்சுல்ல, ஒரு கொலை வழக்குல எல்லாம் சேர்த்திருக்கீங்க.
இப்ப அதுக்கு எதுக்கு ஹரிநாடார் வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்க வேண்டி இருக்குது? அவர் ஒரு அப்பாவி, அவரையே அப்படி இல்லைண்ணே. அதாவது வக்காலத்து ஹரிநாடார் ஏன் வாங்குறாருன்னா, இந்த கொலைக்கு நீங்க நீதியை கேளுங்க, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, ஆட்சேபனை கிடையாது. அந்த பையன்தான் படிச்சிருக்கான்ல, அந்த பையன்தான் நல்ல வேலையில இருக்கான்ல, அந்த பையன்தான் பொருளாதாரத்துல நல்லா இருக்கான்ல, அப்ப அந்த சுபாஷினி அந்த பையனுக்கு கெட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இந்த காதலுங்கிற போர்வையில இருக்கக்கூடிய கவினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக போராளிகள் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல நான் வேதனைப்பட்டு நான் சொல்ல வரேன். இல்ல அதுல ஏன் அப்படின்னா, ஏன் சமுதாயத்தை என்ன சொல்லுவீங்கன்னா, எப்பவும் ஒரு மாற்று ஜாதி காதலிச்சிட்டாங்க, பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த பொண்ணு வீட்டோட அந்த பையன் வீட்டுல வந்து வசதி கம்மியா இருக்கு, அந்த பையன் வேலை செய்யல, அந்த பையன் இல்ல மாற்று ஜாதின்னு இல்லாமலே இல்ல பொதுவா நாடார் வீட்லயே நல்ல வசதியா இருந்து சொல்றேன். அதான் நான் சொல்ல வரேன், அந்த பையனுக்கு தகுதி இல்ல, அந்த பையன் வந்து வேலைக்கு போகாம சும்மா சுத்தி திரியிறான், அந்த பையனுக்கு பழக்க வழக்கம் சரியில்லை, இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. இதனாலதான் கட்டி கொடுத்த மறுத்தாங்க, பிரச்சனை வந்துச்சு, வெட்டினாங்கன்னு சொல்லுவீங்க. இப்ப அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால நாங்கெல்லாம் கேக்குறோம், அந்த பையனுக்கு என்ன தகுதி குறைபாடு இருந்துச்சு? அவன் நல்லா தானே இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கசக்கு அப்படின்னு கேட்கணும். அதாவது சுபாஷினியோட குடும்பத்துல அந்த சகோதரர் சுர்ஜித்தா, அந்த படுகொலை பண்ணவர், அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் சார்ந்த அந்த பெண்ணு, அவரோட தங்கை அக்கா, அதான் ஒரு 22 வயசு பையனுக்கு இவ்வளவு தெரியுமா? நீங்க சொன்னதை நான் முன்னாடி நீங்க வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நான் கேட்டுட்டேன். ஒரு 22 வயசு பையனுக்கு வந்து இவ்வளோ தெரியுதா? இவ்வளோ நம்ம கலாச்சாரம், நம்ம ஜாதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து நம்ம வேற ஜாதி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதோட தலைமுறை போயிரு, இதெல்லாம் அவருக்கு அவரா தெரிஞ்சுக்கிட்டாரா இல்ல உங்க அப்பா அம்மா ஊட்டினாங்களா? அவங்க அப்பா அம்மா ஊட்டியிருக்கலாம், அவர் சார்ந்த. அப்போ ஊட்டினது தப்பு தானே? தப்புன்னு நீங்க எப்படின்னு சொல்ல வரீங்க? அப்படி ஊட்ட போய் தானே அவன் போய் வெட்டிட்டான். அண்ணா அப்படி கிடையாது. அதாவது இன்னைக்கு அரசாங்கமே வந்து கீழடியை நோண்டி தன் தமிழனோட பாரம்பரியத்தை தேடுது, வரலாற்ற முன்னோர்கள் பாரம்பரியத்தை வச்சு நம்ம ஒற்றுமையை பேணணும். இல்ல அதுதான். அப்ப ஒரு அரசாங்கம் நம்மளோட முன்னோர்களோட வரலாற்றை ஆய்வே பண்ணலாம். ஆனா ஒரு பெண்ணை பெத்த தாய் தாப்பன், அவங்க குடும்பம், அவங்களோட குடும்ப பெருமையையும் அவங்களோட பாரம்பரியத்தையும் அவங்களோட குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாது. அப்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுல சுபாஷினி சமூகத்தை சேர்ந்த வேற எந்த பெண்ணும் மாற்று சமூகத்துல கல்யாணம் பண்ணவே இல்லையா? அப்படி பண்ணிட்டதுனால சுபாஷினி சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகம் எவ்வளவு பின்தங்கிட்டாங்க, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? அதாவதுன்னு இது வந்து ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி 2 குடும்பத்தோட பிரச்சனை. நீங்க அதை ஆணவப்படுவலங்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு குடும்பத்துக்கு 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் அது குடும்ப பிரச்சனை. 2 பேரும் பிசியில வர்ற காஸ்டாக இருந்திருந்தாலும் ஒருத்தர் பிசி ஒருத்தர் எஸ்சின்னு வந்துட்டாங்க. இது 2 அக்கேஷன்லயும் நம்ம பார்த்தோம்னா இது கண்டிப்பா சாதியா ஆணவ படுகொலை தான். கவின் கொலை செய்ததை நீங்க ஆதரிக்கல, செஞ்சிருக்க கூடாதுங்கிறீங்களா இல்ல இப்படிதான் செய்வாங்கங்கிறீங்களா? பேசியிருக்கணும் அவங்க குடும்பத்துல, பேசி 2 பேரும் மனம் மாறல, என்ன பண்ணலாம்? அப்புறம் மனம் மாறல அப்படின்னா காதல அவங்க விலகிக்க வேண்டியதான். இதுல இருக்கு, பெத்த தாய்க்கு தாய் தாப்பனுக்கு சம்பந்தம் இல்ல, அப்ப விலகி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு விட்டுருக்கணும். அது அவங்க குடும்பம் முடிவு பண்ணக்கூடியதுன்னு. இப்போ வந்து நீங்க சுர்ஜித்துக்கு இதெல்லாம் தெரிய வருது, சுர்ஜித்து கோவப்பட்டு வெட்டி இருக்க கூடாதுங்கிறீங்க. கரெக்டா? வெட்டி இருக்க கூடாது, அந்த அளவுக்கு வன்முறை கூடாது, யாரும் யாரையும் வெட்டக்கூடாது. வந்து வன்முறைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, உயிர்தான். அப்ப அன்பா எடுத்து சொல்லி இருக்கணுங்கிறீங்க. எடுத்து சொல்லியும் கவினும் சுபாஷினியும் கேட்கல அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? கேட்டிருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். எதனால இந்த சுர்ஜித் வேண்டாங்கிறாரு? ஏதோ ஒரு காரணம், பொருளாதாரம் தேவைப்படுதுன்னு அந்த பொண்ணே சொல்லுதுல்ல, கவினுக்கு இன்னும் செட்டில் ஆகணும், 6 மாசம் காலாவகாசம் வேணும்னு சொல்லுதாங்கல்ல. செட்டில் ஆகணுங்கிற வார்த்தை அங்க வந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் 6 மாசம் கவின் டைம் கேட்டா, கவினுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அது நமக்கு தெரியாது. கவினுக்கு தான் சொந்த காசுலயே வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருந்திருக்கலாம், அதனால 6 மாசம் கவினுக்கு ஏதாவது ஒரு இஎம்ஐ இருந்திருக்கலாம், அது 6 மாசம் இன்னும் ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு நிலையில கல்யாணம் பண்ணலாம்னு இருந்திருக்கலாம், அதான் பொருளாதாரம் இருக்கலாம் தானே. அதை விட்டுட்டு கவினோட கேரக்டரே நீங்க வந்து இங்க அசசினேட் பண்ணு. அவன் 6 மாசம் கேட்டான், இல்ல உடனே எங்க போறாங்க, அவன் 6 மாசம் கேட்டான், அப்போ ஒருவேளை கல்ட்டி விட பிளான் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ஒரு நல்ல பையனா இந்த சமூகத்துல வாழ்ந்து பிறந்து படிச்சு வேலை செஞ்ச ஒரு பையன் இன்னைக்கு உயிரையும் விட்டுட்டான். அவனை வந்து ஏற்கனவே ஒரு தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, மறுபடியும் அவன் கேரக்டர் அசாசினேட் பண்ணி இறந்து போன பையனை இத்தனை தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களே, அவன் தப்பான பையன். நீங்க பேசக்கூடிய வாதத்தை பேசுகிறவர்கள் தான் இதையும் சொல்றாங்க. இல்ல அதாவதுன்னு இப்ப இறந்து போனவங்களை நம்ம வந்து பொதுவாகவே விமர்சனத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஆனா இதை ஒரு பேசும் பொருளா ஆக்கிட்டாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஆமாப்பா சுர்ஜித்துக்கு வந்து கொஞ்சம் சாதி வெறி இருந்திருக்குது, கவினோட சாதி அந்த நம்ம சாதிக்கு வந்து சரிப்பட்டு வராது,
அதனால அப்பாவுக்கு ஒத்துக்கிறதுல என்ன சார் பிரச்சனை? கவினோட அப்பாவுக்கு தெரியும்ல. இல்ல சார், அவங்களுக்கே தெரியும். ஒண்ணும் இல்ல சார், தப்புதான் தம்பி. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா. உனக்கு பிடிக்கலையா விட்டுருக்கணும்ப்பா. சாதி தான் தம்பி பிரச்சனையா இருந்திருக்கு. சுர்ஜித் கொஞ்சம் ஒரு மாதிரி சாதி அது வெறி அதிகமா தான் இருந்திருக்கு போல. ஒத்துக்கிறதுல என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் சாதி மட்டுமே காரணமா இருக்கு? இது ஒரு காதல் கொலையா இருக்கும்னு ஏன் சார் சொல்றீங்க? அண்ணே, அதாவது ஒருவேளை இந்த சுர்ஜித் அவங்களோட அக்கா கிட்ட சொல்லினதுக்கு அவங்க அக்கா கேட்டிருந்தாலுமே இந்த கொலை நடந்திருக்காத. சுபாஷினி கேட்டிருந்தாலும் இந்த படுகொலை நடந்திருக்காது. அவங்க எதிர்பார்க்கல. அவங்க சுபாஷினி வந்து நம்ம தம்பி இப்படி பண்ண மாட்டான், நம்ம அப்பா அம்மாவும் தம்பியை தூண்டி விட மாட்டாங்க, வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. கவினும் நம்பி இருக்கான், வருங்கால மாமனார் மாமியார் இவங்க தான் நினைச்சு நம்பி இருக்காப்ல. சுபாஷினியே நம்பி இருக்காரு கவின், சுர்ஜித்தையும் நம்பி இருக்காரு. நம்பினாலதான் கூப்பிட்ட உடனே போயிருக்காப்ல. ஆனா அது ஒரு நம்பிக்கை துரோகமாவும் நடந்து போச்சு, சாதியின் பேராலே நடந்து போச்சு. ஆனா நம்ம யாரை இங்க சுர்ஜித்துக்கு தெரியுது இல்ல, கவின் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாப்ல. நீங்க சொல்ற அதே ஜாதி தான், ஒத்து வர மாட்டாப்ல, செட் ஆகாது. நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சாலும் ஒருவேளை சுர்ஜித்தோட அப்பா அம்மாவும் சேர்ந்து சுபாஷினி கல்யாணம் முடிச்சு வச்சால் கூட அந்த சமூகம் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர போய் தான் இந்த தவறான ஒரு செயலை புரிஞ்சிருக்காருங்கிறத தான் நான் பார்க்கப்படுறேன். நீங்க ஆரம்பத்துல இந்த பிரச்சனை வந்த உடனே வீடியோ வெளியிட்டதுல வந்து உனக்கு வந்து இந்த ஜாதி பொண்ணு கேக்குதா அப்படிங்கிற மாதிரி எதுவும் வார்த்தை வந்து அதாவது அப்படி இல்லை. ஒரு சிலர் வந்து அவர் தான் படிச்சிருக்கிறாருல்ல, அவர் தான் நல்ல வேலையில இருக்கிறாருல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிகிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ப படிச்சிருந்தா யார்கிட்ட பொண்ணு கேட்க போறோம், யார் வீட்டுல பொண்ணு எடுக்க போறோம், நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா என்ன வேணாலும் செய்ய முடியுமா? அப்போ உங்க ஜாதி தலைவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் இந்த மாதிரி வருவீங்களா அப்படிங்கிற பார்வையில, என்னோட பார்வையில நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி அவர் படிச்சிருக்கிறார், நல்ல பையன், படிப்பு நல்ல ஒரு தகுதி தானே, பொருளாதாரம் நல்ல தகுதி தானே, ஒத்துக்கிறீங்க? அதை விட வேற என்ன வேணும்? அப்படி இருக்கக்கூடிய அவர் அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய அவரு அப்படி என்ன சொல்ல வரீங்கன்னா, நீ இந்த ஜாதி பா தம்பி, நீ படிச்சிருந்தா பொருளாதாரத்துல மேல வந்துட்டா எங்க வீட்டுல வந்து கேட்டுருவியா? அங்கதான் வரீங்க. அப்படி இருக்கக்கூடிய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ எவ்வளவோ படித்த பெண்கள், நல்ல பிள்ளைகள் இல்ல கொடுத்துருக்கலாமே. இல்ல, எனக்கு அதை கேட்க ஒரு மாதிரி இருக்கு. இதே கேள்வியே சுபாஷினிட்டையும் கேட்கலாமே. கண்டிப்பா அவரோட சகோதரர் கேட்டிருப்பாரு, சுபாஷினி கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க கேளுங்களேன், சுபாஷினி கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு கேட்க அப்ப கவின் மட்டும் ஏன் கேட்கணும்? அப்ப கவின் மட்டும் ஏன் கேட்கணும்? அண்ணா அப்படி இல்ல, கவின் மட்டும் ஏன் கேட்கணும்? அப்படி இல்ல, அதாவது யாரும் கேட்கறதுக்கு வந்து இல்ல. நான் அதனாலதான் இதை ஆரம்பத்திலே சொல்லக்கூடியது, இது வந்து ஒரு 2 குடும்பத்தோட பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க குடும்பத்தோட பிரச்சனைன்னு நீங்க 100% உணர்ந்துதான் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புரிஞ்சிருந்திருக்கணும், புரிஞ்சிருந்தா அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்காது. நீங்களே 100% புரிஞ்சுக்கலங்கிற, நீங்க 100% புரிஞ்சுக்கிட்டு இருந்தா பொருளாதாரம் வந்துட்டா எங்க வேணாலும் போய் பொண்ணு எடுத்துடலாமா, படிச்சுட்டா எங்க வேணாலும் போய் பொண்ணு எடுத்துடலாமா நீங்களே கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி இல்ல, நீங்க 100% உணர்ந்திருந்தா உங்க வாயில அந்த வார்த்தை வந்திருக்காங்க. அண்ணே, அதாவது இது நம்ம சொல்றதுக்கு நல்லா இருக்கும். யதார்த்த வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் அந்த மேல் மக்கள் கீழ் மக்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இதே கவின் சார் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை மாத்தணுமா வேண்டாமா? சரி, அதை மாத்தணும் அப்படின்னா இதே கவின் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தினர், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? எல்லாரும் ஒண்ணுதான், சரி சமம். அப்படி ஒரு காதல் திருமணம் நடக்கல நீங்க நினைக்கிறீங்களா? காதல் திருமணத்தை விட்டுருங்கண்ணே, இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணு சரி சமம் தானே. இந்த இதுல ஏற்றத்தாழ்வு ஏன் பார்க்கணுங்கிறாங்கல்ல. எதனால? பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அது வேண்டான்னு சொல்லுங்க, எஸ்சிங்கிற இருந்தது வேண்டான்னு சொல்லுங்க, யாருக்குமே ஜாதி வேண்டான்னு சொல்லுங்க, அரசாங்கம் கொண்டு வரட்டும். பிசிஆர் சட்டம் இருந்துமே என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பொய்யா தான் போடுறாங்க. ஒன்றும் இல்ல, பிசிஆர் எல்லா சட்டத்தையும் தவறா பயன்படுத்துறவங்க கிடையாது. என்ன எல்லா சட்டத்தையும் தவறா பயன்படுத்துறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த பிசிஆர்ங்கிற சட்டத்தை ரொம்ப தவறா பயன்படுத்துறாங்க. எத்தனை ஜாதிகாரங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்காங்க தெரியுமா? கூடிய விரைவில் இந்த பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்கே தேவையில்லைன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல அந்த எஸ்சி அல்லாத மாற்று சமுதாய தலைவர்கள் அத்தனை வரையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை சென்னையிலே அறிவிக்க போறேன். நீங்க பண்ணிருவீங்க சார். நீங்க தான் காதல் திருமணங்களை காதலை வந்து ஒடுக்கிறதுக்கே சட்டம்லாம் வந்து எழுதி வச்சிருக்கீங்களே சார். புதுசா சட்டம் சொல்றீங்க. ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்றீங்க பிசிஆர் சட்டம் இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் வந்து தவறா பயன்படுத்துறாங்கிறீங்களா? இந்த பிசிஆர் சட்டம் இருக்கும்போதே தன்னை விட அதிகமா மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு வெட்டிடுறீங்க, கபடி நல்லா விளாண்டுட்டான் அப்படின்னு
வெட்டிடுறீங்க, புல்லட் ஓட்டிட்டான் அப்படின்னு வெட்டிடுறீங்க. அதாவது அப்போ உங்களுக்கு இது எல்லாமே எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இந்த வெட்டுறது, இந்த மார்க் வாங்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தவிர்க்கப்படணும்னா இதை வந்து அரசு சட்டம்லாம் இருந்தே இப்படி நடக்குது, அந்த சட்டத்தை நீங்க எடுக்கணுங்கிறீங்களே. அரசு அதுல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும். கல்லூரி போகக்கூடிய அரசு எவ்வளவுதான் கவனம் செலுத்தினாலும் உங்களை மாதிரியான ஆட்கள் உடனே தூண்டி விட்டுறீங்க. அதான் அரசு மட்டும் இல்லைன்னு, அது என்ன போன்ற ஜாதிய தலைவர்களும் அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமுதாய பெண்களுக்கும் பசங்களுக்கும் நல்ல விதங்களா எடுத்து சொல்லுங்க. அடுத்த பிள்ளையா, அடுத்த ஜாதியா, நல்லா வசதியா இருக்கா, ஏய் வயிற்றுல பிள்ளைய கொடுறா, நீ கூட்டு வாடா பார்த்துக்கலாம், அப்படி சொல்லாம, ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படி சொல்லாம, ஏய் பார்த்து அவங்க சமுதாயத்துக்கும் நம்மதுக்கும் ஒத்து வராது. அதே மாதிரி நீங்களும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே கவின்குமார் வீட்டுக்கு போய் ஆறுதலா நின்று உங்க சமூக இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு, தம்பி இந்த பாருங்க எல்லாரும் சமம் தான், அந்த பையன் நல்லா படிச்சிருக்கானா, வேலை செய்யறானா, அப்படி முடிச்சிடுற அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி சுர்ஜித் மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா, அது தேவையில்லாத வேலை, அது தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அண்ணன் சொன்னீங்களா? நான் ஏன் சார்ந்து இருக்கக்கூடிய அடுத்த ஜாதிக்கு நான் சொல்ல, உங்க ஜாதியை தான் சொல்றேன். என்னோட ஜாதியில என் கூட பயணிக்கக்கூடிய பசங்களா இருக்கட்டும், என் சமுதாய இளைஞர்களுக்கு நான் எங்க போனாலும் நான் அறிவுரை பண்ணுவேன். பெண்களுக்கு, அது எந்த வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி, முதல்ல மரியாதை கொடுங்க, தேவையில்லாத சில்மிசங்களை பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற காலத்துக்கு டெக்னாலஜிலாம் வேற மாதிரி போயிடுச்சு. காதலுங்கிற பேரெல்லாம் யாரையும் ஏமாத்திக்கிட்டு தெரியாதீங்க, அல்லது ஒருத்திட்ட லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தையும் லவ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு போவாதீங்க. ஏன்னா ஒரு சில சமுதாயத்துக்கு கரெக்ட். அதே மாதிரி சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்றதையும் விட்டுருங்களேன். சுர்ஜித் பண்ணினது நான் நியாயம்னு நான் சொல்ல வரலன்னு இல்ல, இப்போ பண்ணது நியாயம் இல்லை, அவன் செய்தது தப்புன்னா நம்ம அந்த பக்கம் போவே மாட்டோம். அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இது 2 குடும்ப பிரச்சனை தான், நாங்க என் பையன் காதலிச்சான், அதை ஏத்துக்காம அவன் பாவம் வெட்டிட்டான் அப்படி சொல்லிட வேண்டியதானே. சாதியின் காரணமா வெட்டும் போது அதை நம்ம மறைச்சிட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, அப்ப அதே சமுதாயத்தை, தலித் சமுதாயத்தை சார்ந்தவன் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்களையும் மற்ற அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்களையும் வெட்டும் போதும் சொல்லியிருக்கணும்ல. அவ்வளவு ஸ்டாண்டா நின்னாங்கல்ல, அம்மாவையும் கைது பண்ண சொன்னதுக்கு அப்புறம் பாடி வாங்கியிருக்க வேண்டியதானே. அவர் வந்துட்டு போன உடனே ஏன் வாங்குறாங்க? அதுலதான் ஜாதி அரசியல் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். திருமாவளவன் வந்து பேசுனதுக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய கவினோட அப்பாவும் ஊர் பொதுமக்களும் அந்த ஜாதிய தலைவர்களும் ஏன் இப்ப வரைக்கும் அந்த அம்மா கோஇன்சிடென்ஸா கூட இருந்திருக்கலாம். எப்படி கோஇன்சிடென்ஸ்? இத நீங்க உங்களோட பார்வையில கோஇன்சிடென்ஸ் சொல்றீங்க, அதிகாரிகளும் பேசியிருக்கலாம். என்னோட பார்வையில என்னோட அதிகாரிகள் அப்ப இருந்து பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. அதிகாரிகள் பொதுவா ஒரு படுகொலை நடந்துருச்சுன்னா அது எந்த அதிகாரியும் விட மாட்டாங்கண்ணே. அதுல கொலை வழக்கில் யார் சம்பந்தப்பட்டாலும் கண்டிப்பாக கைது செய்யறதுக்குள்ள வேலையை காவல்துறை பண்ணும். யாரையும் காப்பாற்றணும்லாம் காவல்துறையும் அரசாங்கமும் நினைக்காது. அப்படியும் சொல்றீங்க. ஆனா கவினோட அப்பா சொன்னதுனாலதான் சுர்ஜித்தோட அப்பாவை கைது பண்ணிட்டாங்க. அதான் சொல்றேன், சொல்றீங்க உண்மை அதுதானே. ஒண்ணு காவல்துறை வந்து அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு. நம்ம சுர்ஜித்தோட அப்பாவை கைது பண்ணது என்னோட பார்வையில தவறுன்னு தான் நான் சொல்றேன். என்னோட பார்வையில நான் தவறுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா நான் அந்த காணொலிகளை நான் பாக்குறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே சொல்றாரு, அவர் தப்பே பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றிருக்காங்கிறதுக்காக அவரை பிடிச்சி உள்ள போடுங்க. இல்ல, அதுவும் ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் வெளியே வந்த வார்த்தையா இருக்கு. அப்ப அரசாங்கம் செய்யலாமா அப்படி? அப்ப ஏன் சமுதாயத்துல ஒரு படுகொலை நடக்கும் போது அரிநாடார் சொன்னா அரசாங்கம் கேட்குமா? இப்பவும் அரசாங்கத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா? ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக கைது பண்ண மாட்டாங்க சார். உங்களுக்கு தெரியாதா சார்? இதுதான் என்ன விட உங்களுக்கு தெரியும் காவல்துறை பத்தி. அண்ணன் அப்படி இல்லைண்ணே, இந்த சரவணன் அவர்களோட கைது வேற இந்த ஜாதியத்தோட நிர்பந்தத்தினால மட்டும்தான் காவல்துறை பண்ணிருக்கு. அத்தனை பேருக்கும் தெரியும். பேசுறது எல்லாமே அப்படி ஒரு ஃபீஸ் வாங்காத வக்கீல் மாதிரி பேசுறீங்க. நான் நிஜத்தை சொல்றேன், உண்மையே சொல்றேன். இல்ல, யாருக்கும் குறைஞ்சவங்களும் இல்ல, எல்லாரும் சமம் தான். நீங்க சொல்றது 100% உண்மையாக உங்க மனசுல இருந்து நீங்க சொல்றீங்கன்னா இந்த கவின்குமார் பிரச்சனைக்கு நீங்க இவ்வளவு தூரம் பேசிருக்க மாட்டீங்க சார். நான் என்ன பேசுறேனோ அதையே அப்படியே நீங்க பேசிருப்பீங்க. எனக்கு இவ்வளவு எதிர்மாறா நீங்க பேசிருக்க மாட்டீங்க. நான் எதிர்மாறா இல்லைண்ணே, நிதர்சன உண்மையை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் அல்லது அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒத்து வரல, பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? நீங்க கொலைக்கு நீதி கேளுங்க, அரிநாடா சப்போர்ட் வரேன், கூட நிக்கிறேன். முதல்வருக்கு நான் கூட என்னோட லெட்டர் பேர்ல கூட சொல்றேன், நேரில் கூட போய் பார்க்குறேன், தப்பு இல்லை. கொலைக்கு நீதி கேளுங்க. அந்த பையனுக்கு என்ன குறை? அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களேன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஏன் அப்படி
சித்தரிச்சு பேசுறீங்க. சரி புரியுது. ஆனா உங்களை மாதிரி நீங்க சொல்ற கருத்தாக இருந்தாலும் சரி, இப்ப நீங்க சொல்ற கருத்துக்களை சொல்றவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய பேச்செல்லாம் வந்து ஆன்லைன்ல வரும் பொழுது உங்களெல்லாம் 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது, 1000 காமராஜர் வந்தாலும் திருத்த முடியாதுன்னு கமெண்ட் போடுறாங்க சார். இப்ப எங்களை திருத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களை திருத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திருத்த முடியாது நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களை திருத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு அவங்க பெத்த தாய் தாப்பன் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு ஒழுங்கா படிச்சு குடும்பத்துல யாரையாச்சும் சொல்லக்கூடியவங்களை பார்த்து நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா வாழ வேண்டிதான். சரி, ஒருவேளை அந்த காதல்ல பெற்றோரோட பார்வைக்கு அது தவறுன்னு சுட்டி காட்டும் போது நல்லா இருந்தா சேர்த்து வச்சிருக்க போறாங்க. எந்த தாய் தாப்பனும் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. வருத்தமா இருக்கு. நல்லா படிச்ச பையன், நல்லா சம்பாதிச்ச பையன், அவனுக்கே சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்களே, இப்ப என்னதான்ப்பா பண்றதுன்னு. சம்பிரதாயங்கள் தடுத்துருது இல்லைன்னு என்னத்தை தான் பொருளாதாரத்துல உயர்ந்துட்டா கூட அந்த சம்பிரதாயம் தடுத்துருது இல்ல. சுர்ஜித்தை வந்து மாவீரன் கமெண்ட் போட்டு கொண்டாடினதை நீங்க ஏற்கல. ஆனா ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு தம்பி, அதை வந்து என்னன்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறீங்க. இப்ப பரிதாபங்கள் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, சுர்ஜித்தை மிளகாய் பொடி வீரன்னு சொல்றாங்க. அது வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பொதுவா ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு, சரிங்களா? இது அவன் சுய ஜாதி லாபத்துக்காக அரசியல் பண்ணிக்கிட்டு கிடக்குறான். நான் வந்து அந்த கொலையை நியாயப்படுத்தி நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஒரு உயிர் போயிருக்கு, அத முதல்ல அப்படிதான் சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இல்லண்ணே அந்த பையன் வாழ்க்கையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்ல, ஒரு உயிர் போயிருக்கு. இந்த இடத்துல வந்து அவன் மிளகா பொடியை போட்டு பண்ணானா உயிர் போயிருச்சுல, உயிர் போயிருச்சுல, எதையோ ஒண்ணு போட்டு பண்ணிட்டான்ல. இதுல நீங்க மிளகா பொடியை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது அடுத்த உதாரணமா தப்பாத்தானே நீங்க கொடுக்குறீங்க. இல்ல தப்பாலாம் கொடுக்கல, சரியா தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அப்பதான் நாளைக்கு இன்னொருத்தன் இந்த மாதிரி கிளம்ப மாட்டான். அப்ப இன்னும் நல்ல தெளிவான வீடியோக்களை சமூக நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க எல்லாம் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னடா உங்களுக்கு அவ்வளவு வந்துருச்சாடாங்கிற டோன்ல தான் இருக்குது. இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து மறுபடியும் என்னமோ காமெடி பண்ணிட்டு போட்டு தம்பின்னு விட்டுற வேண்டியதானே. நீங்க அந்த கொலையை ஆதரிக்கலனா நீங்க காமெடியா பண்றீங்க, அவன் என்ன போட்டானோ சரி உயிர் போயிடுச்சுன்னு சொல்றீங்க. இல்ல இப்படி வந்து இந்த மாதிரி செய்யறது தப்புப்பா அப்படின்னு 4 பேர் வந்து தப்புன்னு சுட்டி காமிச்சாதான், இது வீரம் இல்லைன்னு சொன்னாதான் நாளைக்கு 4 பேர் இவன மாதிரி கிளம்ப மாட்டான். எல்லா ஜாதியிலையுமே மாவீரர்கள்லாம் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா, பரிதாபங்கள் வீடியோல ஒரு கேரக்டர் வரும்னு. ஆமா, நீங்க பேச பேச அந்த கேரக்டர் நீங்க தானோன்னு எனக்கு தோணுது. அப்படியா? நீங்க தான் வந்து இதெல்லாம் வந்து அப்படி ட்ரெயின் பண்ணி அனுப்புறீங்களோன்னு அப்படி பார்த்திருந்தா. நீங்க வந்து சாதி பார்க்காம திருமணம் பண்ணிட்டீங்க, ஒரு குடும்பத்துக்காக நான் பண்ணேன், அந்த பெண் வந்து குடும்பம் இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு பண்ணேன் அப்படிங்க. நீங்க வந்து ஒரு கொள்கையோட இருக்கிறீங்க, சாதி மாதிரி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் ஒரு நோக்கத்துக்காக அந்த கொள்கையை உடைச்சிட்டு பண்ணிடுறீங்க. கவினுக்கும் சுபாஷினிக்கும் அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருந்திருக்காது, அவங்க பழகிட்டாங்க. நோக்கத்தோட இருந்த நீங்களே ஒரு விஷயத்துக்காக அதை உடைக்கிறீங்க. நோக்கமே இல்லாத அவங்க எதுக்கு தானா ஒன்னு தலையில ஏத்திக்கிட்டு நான் ஏன் சாதியில தான் பண்ணுவேன், அந்த காதலை ஏன் விட்டு கொடுக்கும்? அதானே இப்ப என்னோட இதை நான் உடைச்சே நான் வந்து அந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொல்லி போறேன்னு வைங்களேன். அதே மாதிரி அவங்களும் ஒரு காரணத்துக்காக சரி நான் அரிநடாரை உடைச்சிட்டு போகும்போது அங்க அகைன்ஸ்ட் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல யாரும் இல்ல, பெண் வீட்டுல யாரும் இல்ல, சுர்ஜித் போன்ற அண்ணன் தம்பி யாரும் இல்ல. அதனால அரிநடார் உயிரோட நீங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு விக்டிம் ஆயிருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுது? அப்படி கிடையாது. இல்ல அதான் சொல்ல, சுர்ஜித் போன்ற அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா குடும்பம் ஒத்துக்கிடணும்லானே. குடும்பம் ஒத்துக்கிட்டா அந்த கல்யாணம் நல்லா இருக்கும், அந்த தம்பதிகள் நல்லா இருக்க போறாங்க. ஒரு குடும்பம் அதுல ஏத்துக்கலனாலே பிரச்சனை அங்க ஸ்டார்ட் ஆயிருது இல்ல. இன்னைக்கு அரிநடார் வந்து மாற்று சமுதாயத்துல உள்ளவங்க எல்லாம் எதிரினே நான் சொல்லவே. அப்புறம் எதுக்கு இந்த ஜாதி இருக்கும்? எல்லாருக்கும் அவங்களோட ஜாதி பெருசுதான். யாரும் யாரை விட குறைஞ்சவனும் கிடையாது, யாரும் யாரை விடவும் கூடுனவனும் கிடையாது. ஆனா என் ஜாதிக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, என் ஜாதியில் உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் அரிநடார் வரத்தான் செய்வேன், களத்தில் நிற்கத்தான் செய்வேன். மாற்று சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவங்க சமுதாய தலைவர்கள் வரட்டும், ஆனா ஒருதலை பட்சமா செய்யாதீங்கிறத தான் நான் திரும்ப சொல்றேன். பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணன்.